ஒரு பாய்சன் குடிச்ச பர்சனுக்கு நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்க லைஃபையே சேவ் பண்ணலாம். நான் உங்க டாக்டர் ஐஸ்வர்யா பேசுறேன். ஃபர்ஸ்ட், பேனிக் ஆகாதீங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து பாய்சனை முதல்ல தள்ளி வைங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. யாராச்சும் டாய்லெட் கிளீனர், ஆசிட், கெரோசின், எலி மருந்துன்னு இந்த மாதிரி பாய்சன் கன்சியூம் பண்ணா அவங்கள ஃபர்ஸ்ட் வாமிட் பண்ண வைக்காதீங்க. இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சாப்பாட்டு குழாயை பர்ன் பண்ணிரும். அப்ப அவங்கள வாமிட் பண்ண வச்சிங்கன்னா அது திரும்ப மேல வரும்போது இன்னும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். விஷம் குடிச்சவங்களுக்கு உப்பு தண்ணி, பால், முட்டைன்னு எதையும் கொடுத்து அவங்கள இன்னும் வாமிட் பண்ண வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸா வாமிட் பண்ணும்போது அது மாறி மூச்சு குழாயில போய் லங்ஸையும் பாதிக்கும். இந்த கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் கண்ணில் இல்ல ஸ்கின் மேல பட்டிருந்தா அதை உடனே வாஷ் பண்ணுங்க. துணி மேல பட்டிருந்துச்சுன்னா துணியை ரிமூவ் பண்ணிருங்க. விஷம் குடிச்சவங்க மயங்கி போய் இல்ல வலிப்பு வந்து அன்கான்சியஸா பல்ஸ் பிரீதிங் எதுவும் இல்லாம இருந்தாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. விஷமா கன்சியூம் பண்ண அந்த டேப்லெட்டையோ இல்ல கெமிக்கலையோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட எடுத்துட்டு போங்க. அப்ப டாக்டர்ஸ்க்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவும். வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க எடுக்கிற மாதிரி எந்த கெமிக்கல்ஸையோ இல்ல மெடிசன்ஸையோ வைக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெடிக்கல் இன்ஃபோக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.